ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஃபேட்டி லிவர் இந்த கண்டிஷனுக்கான ஒரு முழுமையான மருத்துவ முறை என்ன? இதை சித்த மருத்துவத்தில் நம்ம சரி செய்ய முடியுமா? ஃபேட்டி லிவர் எதனால் ஏற்படுது? முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நபர்களுக்கு, ஸோ அதிகமாக ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா நமக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏற்படும். இதே மாதிரியான இப்போலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்கஹால் எடுக்காத நபர்களுக்குமே ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது. இதில் 4 கிரேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய கல்லீரலுக்கு மேலே ஒரு கவசம் மாதிரி ஒரு ஃபேட் வந்து நமக்கு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகும்பொழுது கல்லீரலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கல்லீரலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேட் டெபாசிட் ஆகுதுன்னா, ஸோ கல்லீரலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள், அதாவது லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் வந்து நமக்கு குறையுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் வந்து குறையுது. நம்ம உடல்லையும் நிறைய மாற்றங்கள், மெட்டபாலிசம் தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மெட்டபாலிசம், அஜீரணம் இது எல்லாமே நமக்கு கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் கழித்து ஜாயின்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காமாலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணும்போதே ரொம்ப கசப்பான வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வோ, இல்லை சரியாக செரிமானம் எனக்கு வந்து டைஜஷனே ஆகலைங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். உடல் முழுவதும் ஒரு ட்ரைனஸ், சின்ன சின்ன கொப்புளங்கள் ஏற்படுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம சருமத்தில் ஒரு வறண்ட தன்மையோ இல்லை சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி கொப்புளங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையோடு கிரே ஹேர், வெள்ளை முடி வந்து சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் ஏற்படக்கூடியது தான். இப்போ கல்லீரல் பிரச்சனையிலேருந்து, அதாவது முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம்? உணவு முறைகள் பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஃபேட்டி லிவர். ஸோ அப்போது அந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட்டை நம்ம உடலில் இருந்து கரைத்து வெளியேறணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்க வேண்டியது கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். அடுத்ததாக கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம உடல் எடை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உடல் எடை, அதாவது பிஎம்ஐ, நம்மளுடைய உயரத்திற்கு ஏற்ற உடல் எடை இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் வயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தொப்பை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. உடலே நார்மலாக இருக்குங்க, ஆனால் வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிவயிற்று பகுதியில் ரொம்ப வந்து தசைகள் சேர்ந்த மாதிரி, தொங்கக்கூடிய மாதிரி டிஷ்யூஸ் எல்லாமே லூஸாக இருக்கும். மசில்ஸ் வந்து லூஸாக இருக்கிறதுனால தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இவர்களுக்கும் பெரும்பாலும் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தால் நம்ம வயிற்றோட வலது பக்கம் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த காரணங்களால் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும்போது உணவு முறையில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். லிவர் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக மஞ்சள், தினமும் நம்ம உணவில் மஞ்சளோ இல்லை மஞ்சள் போட்டு தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து பார்த்தோம்னா இஞ்சி தேனூரல் அப்படின்ற ஒரு வகை மருந்தை வந்து நம்ம சாப்பிடலாம். இஞ்சி தேனூரல் சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கும் நமக்கு இஞ்சி தேனூரல் பயன்படுது. ஸோ இஞ்சி வந்து தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம ஒரு நாள் வெயிலில் உலர்த்தி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு தேனில் போட்டு ஒரு 5-6 துண்டுகள் தினமும் காலையில் தேனோடு சேர்த்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், கல்லீரலுக்கு மேலே படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய லவங்காதி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த லவங்காதி சூர்ணத்தோட சிறப்பு என்னென்னா நிறைய ப்ராப்ளம்க்கு நம்ம பயன்படுத்தலாம்.
அதாவது நமக்கு வாதம் தொடர்பான பிரச்சனைகளோ, உடலில் அதிகமான வலி இருக்கும் இல்லைங்களா, ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்குது அப்படின்னும் போதோ இந்த லவங்காதி சூர்ணத்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனுக்கு இந்த லவங்காதி சூர்ணம் வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த பிரச்சனைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உணவு முறையில் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10லேருந்து 20 ml தான் அந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எண்ணெய் நம்ம எவ்வளோ பயன்பாடு இருக்கோ அதை குறைச்சிட்டு நான்வெஜ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட் இருந்தாலும் இதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.